இன்னொரு கூட்டம் இருக்கிறது. அதாவது அதில் இன்னொரு விசாலது, விசாலமானது, விரிவானது. நீங்கள் எல்லாம் அப்படி தான் விரும்புகிறாங்க. அந்த விசாலம், அந்த விரிவு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், என் நோக்கம், என் விருப்பம், என் சித்தம், என் தீர்மானம், என் வழிகள், என் வாழ்க்கை. இதுதான் விசாலம். இந்த விசாலம் என்ற வார்த்தைக்கு இட் இஸ் நாட் எ வைட், அதல்ல. என் விருப்பம், என் நோக்கம், என் சித்தம், என் தீர்மானம், என்னுடைய எல்லாமே நான் தான். நான் போட்டிருக்கிறேன், கவனிங்க. அவனவனுக்கு அவன் வழிகள் சிறப்பானது, அவரவருக்கு அவர் வழிகள் சிறப்பானது. கேளுங்களேன், தம்பி இது நல்லா இல்லைப்பா. இல்லைப்பா, நல்லா தான் இருக்கிறேன் பாஸ்டர். அவரவருக்கு, யாருமே வழி மோசமான சொல்ல மாட்டான். சொல்கிறேன்னா, நான் மோசமானு சொன்னால் கூட அதற்கு எதிர்மறை வினையாற்றுவான். இல்லை, என் வழி சிறப்பாக தான் இருக்குது. நீங்கள் முகத்தை பார்க்குறீங்க, என் உள்ளத்தை பாருங்கள். திரும்ப சொல்லுகிறேன், இதன் நிறைவுதான் இது. உள்ளான தோற்றத்தின் மாற்றம்தான் வெளிப்புற தோற்றத்தின் மாற்றம். புரியுதா? உள்ளான தோற்றத்தின் மாற்றம்தான், புரியவே இல்லை. வெளியான தோற்றத்தின் மாற்றம் பேச்சு. சொல்லுவாங்க, இல்லைங்க பாஸ்டர் அது வேற, இது வேற. இதாங்க இது. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, the invisible things will reveal the visible things. The invisible things will reveal the visible. இது என்ன இருக்குதோ, இதயத்தை நிறைவேனால் வாய் பேசும். என்ன இருக்குதோ அதுதான் என்னோட வெளிப்புற தோற்றம். ஸோ வெளிப்புற தோற்றத்தை வைத்து கூட ஒருத்தர் உள்ளான தோற்றத்தை எடைபடலாம். சில பேர் இருக்கிறாங்க, அவங்க ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்ட ஓநாய்கள். ஆண்டவரே சொன்னார், நீண்ட அங்கிகளை தரித்து கயிறுகளை கட்டி வீதிகளில் ஜெபம் பண்ணுகிற மாயக்காரர்கள். அது ஒரு கூட்டம் இருக்குது. வெளி தோற்றத்தில் ரொம்ப ரொம்ப பிரைட்டாக இருப்பாங்க. சொல்லுவாங்க, நாங்கள் இப்படி. நிறைய பேர் பார்த்துருக்குறேன். நிறைய பேர் நான் அதை விட்டோம், இதை விட்டோன்னு விட வேண்டிய ஒன்றை நான் விரும்பலை. த இன்விசிபிள் திங் வில் ரிவீல் த விசிபிள் திங். அடுத்து ஒன்று சொல்ல போகிறேன், அவரவருக்கு அவரவர் வழிகள் சிறப்பானது. அடுத்த ஒரு வார்த்தை, ஒரு நாள் கூட தேவனுக்கு பிரியமானதா என்று ஆராய்ந்து பார்ப்பது இல்லை. அடுத்த வார்த்தை, தேவனுக்கு பிரியமானதா நான் பேசுகிறேனே, நான் இப்படி பண்ணுறேனே, இப்படி நான் செய்யறேனே, தேவனுக்கு பிரியமா? முதல்ல எங்கள் பாஸ்டருக்கு பிரியமான்னு கேளுங்க. ஹலோ, என் வழிகள், என் செயல்கள், என் வார்த்தைகள் ஆண்டவரே முதல்ல எங்கள் ஊழியக்காரனுக்கு இது பிரியமா? சரி, ஊழியக்காரனை விட்டுருங்க, அட்லீஸ்ட் எங்கள் ஆண்டவருக்கு இது பிரியமா? ஒரு நாங்கள் தவறாக ஜட்ஜ் பண்ணலாம், ஆனால் அவர் சரியாக ஜட்ஜ் பண்ணுறவர். அவருக்கு பிரியமாக இருந்தால்